கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாக யோசுவாவுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அருளிச் செய்த வார்த்தையாகிய உபாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தின் மூலமாக இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னான். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யோசுவாவுக்கும் தங்களுக்கு முன்பாக இருந்த சத்துருக்களை கண்டு ஒரு பெரிய கலக்கம், நடுக்கம், பயம், எப்படி ஒரு மேற்கொள்ள போகிறோம்ங்கிற பெரிய கேள்வியோடு கூட தேவ சமூகத்தில் அவங்க விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் மோசேயின் மூலமாக அருளி செய்த வார்த்தை தான். இதற்கு முன்பாக 2 ராஜாக்கள் எப்படி முறியடித்தீர்களோ அதே போல கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்க, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதபடிக்கு தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கி அதே வார்த்தை தான் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்ம அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், வியாதியை குறித்த ஒரு கலக்கம், தேவைகளை குறித்த ஒரு போராட்டம் நிறைந்த சூழ்நிலை, இது எப்படி இதை மேற்கொள்ள போகிறோம், இந்த தேவை எப்படி சந்திக்கப்பட போகிறது, யார் நமக்காக இந்த காரியத்தில் பேசுவா, யார் நமக்காக வந்து நிற்பா, யார் நமக்கு துணை செய்வாங்கிற பெரிய கேள்வியோடு கூட தேவ சம்பந்தத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை கொண்டு பேசுகிறார். அவர்களுக்கு பயப்படுகிறார்கள் என்று சொன்னது போல உங்களை பயமுறுத்துற எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி வெற்றி சிறக்க பண்ண அவர் உண்மையுள்ளவர் என்பதை அந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கான காரணத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததுனால கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். 2வது காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ததுனால கர்த்தர் தாமே அவர்களுக்காக யுத்தம் பண்ணணும்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். 3வது காரியம், கர்த்தருடைய கட்டளைகளின் படியும் நியாயப்பிரமாணங்களில் நடப்பதற்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததுனால கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணணும்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். எல்லாம் பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சித்து அவங்க வாழ்க்கையில் மகிழ்ந்து கழிகூறும்படியாகவும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியாத கிருபை அருளி செய்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ நம்ம அர்ப்பணிப்போம். ஆனால் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, எந்த காரியத்தை குறித்தும் கலங்க தேவையில்லை. நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் பெரியவங்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். அவர் நமக்கான காரியங்களை வாய்க்க பண்ணி நம்மையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த வார்த்தை விசுவாசி தாண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கிரியை நடப்பீங்க ஆண்டவர்னு சொல்லி அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சித்து இந்த புதிய வார்த்தை ஆசீர்வதித்து கொடுங்க. பயமுறுத்துற எல்லா காரியத்திலும் கர்த்தர் தாமே எங்கள் வெற்றி சிறக்க பண்ணும்படியாக எங்களுக்காக பேசும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.